அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் பற்றி பார்க்க போகிறோம். டே 3 முடிவில் எவ்வளோ வேகன்சி மீதி இருக்குது, எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். டேட் 17/5/2024 முடிவில் வேகன்சி பொசிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டே 2க்கு நம்ம பார்த்துருப்போம். இப்போ டே 3 குரூப் 2 என்ட்ரி போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ குரூப் 2Aக்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 2A நான் என்ட்ரி போஸ்ட். என்னதான் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருந்தாலும் பே ஸ்கேல் கொஞ்சம் அதிகமாக இருக்க போஸ்டெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அது கூட பார்த்திங்கன்னா முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ பொசிஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், ஆடிட் அசிஸ்டண்ட், இஓ, கிரேடு 2, லோயர் டிவிஷனல் கிளர்க், ஸோ எம்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பரிண்டென்ட், ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 709 வேகன்சியில் 346 முடிஞ்சிருக்கு. மீதி 363 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 3 தான் ஃபில்லாக இருக்குது. இன்னும் 193 இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி ஆர்த்தோ ஜென்ரல் ஆர்த்தோவில் ஒரு வேகன்சி ஃபில்லாக இருக்குது. மீதி 8 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டர்ன் விமன் பொறுத்த வரைக்கும் 159 ஃபில்லாக இருக்குது. மீதி 130 இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் 3 ஃபில்லாக இருக்குது. மீதி 69 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி அந்தளவுக்கு இன்னும் ஃபில்லாக ஆரம்பிக்கல. ஓகேங்களா, பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 175 முடிஞ்சிருக்கு. மீதி 434 இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 தான் ஃபில்லாக இருக்குது. மீதி 156 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி விமனில் பார்த்திங்கன்னா 75 ஃபில்லாக இருக்குது. 177 இருக்குது. பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 ஃபில்லாக இருக்குது. மீதி 60 இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசி பாருங்கள், எம்பிசி ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 122 ஃபில்லாக இருக்குது. 342 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 ஃபில்லாக இருக்குது. மீதி 124 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், எம்பிசி விமனில் பார்த்திங்கன்னா 49 ஃபில்லாக இருக்குது. 132 இருக்குது. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 1 ஃபில்லாக இருக்குது. மீதி 47 இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் ஜென்ரலில் 21 ஃபில்லாக இருக்குது. மீதி 67 இருக்குது. அடுத்து பிசிஎம் விமனில் 3 ஃபில்லாக இருக்குது. 28 இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 4 ஃபில்லாக இருக்குது. மீதி 56 இருக்குது. எஸ்சிஏ விமனில் பார்த்திங்கன்னா 2 ஃபில்லாக இருக்குது. மீதி 21 இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் 57 ஃபில்லாக இருக்குது. மீதி 283 இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சி விமன் 31 ஃபில்லாக இருக்குது. மீதி 108 இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டிலலாம் எந்த ஒரு வேகன்சியும் ஃபில் ஆகலை இன்னும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4686 1057 ஃபில்லாக இருக்குது. மீதி 3629 வேகன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஓகேங்களா, ஏஎஸ்ஓ, டிஎன்பிஎஸ்சிலையும் செக்ரட்டரியேட்லேயும் அதில் வேகன்சி பொசிஷன் நம்ம பார்ப்போம். ஜென்ரலில் ஒரே ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ 21ல் 18 ஃபில்லாக இருக்குது. மீதி 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதாவது லா, அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 16ல் 1 தான் ஃபில்லாக இருக்குது. ஓகேங்களா, மீதி 15 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா 7 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சரி, இது ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் மென்ஸ் ஹாஸ்டல், இது ஒரு வேகன்சி தான், அது அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹச்ஆர்என்சி அசிஸ்டண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர், இதை பற்றி பார்ப்போம்.
ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 13 ஃபில்லாக இருக்குது. ஸோ ஹச்ஆர்என்சி வேகன்சி ஃபில்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, மீதி 19 இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்எம்மில் 2 ஃபில்லாக இருக்குது, மீதி 8 இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து பார்த்திங்கன்னா 11 ஃபில்லாக இருக்குது, மீதி 3 இருக்குது. ஜென்ரல் டர்ன் அடுத்து பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபில்லாக இருக்குது, மீதி 27 இருக்குது. அதுக்கப்புறம் பிசி விமனில் 3 ஃபில்லாக இருக்குது, மீதி 11 இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் 2 ஃபில்லாக இருக்குது, மீதி 18 இருக்குது. எம்பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபில்லாக இருக்குது, மீதி 8 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 3 ஃபில்லாக இருக்குது, மீதி 13 இருக்குது. அடுத்து எஸ்சி விமனில் 2 ஃபில்லாக இருக்குது, மீதி 5 இருக்குது. ஸோ டோட்டலாக 219 43 ஃபில்லாக இருக்குது, 176 இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ பிடி எல்லாம் வந்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ரெவன்யூ பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அது ஒரு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 1 தான் ஃபில்லாக இருக்குது, மீதி 140 இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மொத்தமாக பாருங்கள் 928 4 தான் ஃபில்லாக இருக்குது, 924 இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து 3 ஃபில்லாக இருக்குது, மீதி 56 இருக்குது. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 928 4 ஃபில்லாக இருக்குது, மீதி 924 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 1 ஃபில்லாக இருக்குது, மீதி 1 இருக்குது. அடுத்து ஜென்ரல் டர்ன் விமன் வந்து ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. மொத்தம் 18ல் 2 ஃபில்லாக இருக்குது, 16 இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து டே 3யோட நிலைமை. டே 4 டே 5 நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இன்னும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் அதிகமாக இருக்கிறது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கம்யூனிட்டி வைஸ் ஒரு சில கேட்டகரிக்கு தான் இருக்குது. இப்போலாம் அசிஸ்டண்ட் வேக்கன்சி வந்து ஆல்ரெடி ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஒரு சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி கேட்டகரியில் தான் வந்து வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவைலபிளாக இருக்கக்கூடியதும் டே 3 டே 4ன்னு போகும்போது அதுவும் முடிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டே 5 டே 6லாம் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டெலாம் வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து எதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கை வைப்பாங்க, எதில் எடுப்பாங்க அப்படின்னா ஹச்ஆர்என்சி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி ஹச்ஆர்என்சி இப்போ தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியான ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், ஸோ இதெல்லாம் முடியும் போது அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹச்ஆர்என்சி நிறைய பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ஆல்ரெடி நம்ம முன்னாடி குரூப் 4 கவுன்சிலிங் போதே நம்ம பேசியிருப்போம். ஹச்ஆர்என்சியில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் குயிக் ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தெரிஞ்சவங்க அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சவங்க ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க மூலியமாக கேளுங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ரீசன்ட் டைமில் வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்குது, அடுத்தடுத்து ப்ரொமோஷன் குயிக்காக வருதுன்னு கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஹச்ஆர்என்சி கன்சிடர் பண்ணலாம். அதாவது மிடில் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஹச்ஆர்என்சி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ரெவன்யூ, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் இப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. அது அமையல அப்படின்ற போது நீங்கள் ஹச்ஆர்என்சி அடுத்து வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.